ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். ஸோ நான் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த வின்னர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு அட்ரஸ் வந்து அனுப்பிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டியூஸ்டே தாங்க இங்கேருந்து கொரியர் பண்ணுறேன். எக்ஸப்ட் 1 or 2 தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து சென்னை பேஸ்டாக தான் இருக்கீங்க. ஸோ நான் என் ஹோம் டவுன் வந்தனால சென்னைக்கு வந்தக்கப்புறம் திரும்ப நான் வந்து அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ணுறேங்க. கொரியர் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரிப்பீட்டடாக நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஸ்டின்ஸ் தாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுக்காக வந்து நான் ஆன்சர் வந்து டைப் பண்ணி அனுப்புனாலும் இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறது தான். ஸோ அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா நெக்ஸ்ட்டு கிவ் அவே எப்போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறையா பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, கிவ் அவேல நேம் வரல அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அதுலேயுமே வந்து லாங் பேக் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா கமெண்ட் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் எனக்கு வந்து இந்த தடவை என்னால் முடிஞ்சது வந்து ஒரு 8 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்சய திதிக்கு பிளான் பண்ணியிருக்கேங்க. அதனால் அட்சய திதிக்குள்ளே நான் வந்து ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கீப் வாட்சிங். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஜென்யூனான கமெண்ட்டை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு போய் சேரும். நிறையா வியூவர்ஸ் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நான் உங்கள் கூட ஒரு ஜென்யூனான ரிவ்யூ தான் எல்லா வட்டமும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது இன்னும் நிறையா வியூவர்ஸ்க்கு போய் சேர்றப்ப இன்னும் ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னோடய எல்லா வியூவர்ஸுமே சப்ஸ்கிரைபராக மாறணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க என்னோடய ஆசையாக இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மேம் டிஜிகோல்டில் காயின் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை காசு கிடைக்கும்போது காயின் வாங்குறது பெஸ்ட்டா? ப்ளீஸ் மேக் ஏ வீடியோ ஃபார் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிகோல்டே வந்து நிறைய கடைகளில் இருக்குங்க. டனிஷ்கில் இருக்குது, போத்தீஸில் இருக்குது, தங்கமயிலில் இருக்குது, கல்யாணில் இருக்குது. ஸோ நிறைய ஷாப்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஜிகோல்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து எதில் போட்டிருக்கேன் அப்படின்னா போத்தீஸில் போட்டிருக்கேங்க. ஸோ நான் போட்டிருக்கேங்கிறதுக்காக நீங்களும் அதில் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு சென்னையில் வந்து தங்கமயில் இல்லை. ஸோ போத்தீஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு போத்தீஸில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து அவங்க 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறனால நம்மளால் வந்து அதிகமான அதையும் கோல்டாகவே கன்வெர்ட் பண்ணுறனால எனக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டிஜிகோல்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 100 ருபீஸ் இருக்குது இன்றைக்கி அப்படின்னா நம்ம டிஜிகோல்டில் போய் நம்ம போடுறப்ப நமக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிடுது. இப்போ மினிமம் 100 மில்லிகிராம்ஸ் கடைக்கு போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 800 ருபீஸ் தேவைப்படும். ஸோ அந்த 800 அப்படிங்கிறது நீங்கள் இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக அந்த 1000 ருபீஸை வீட்டில் இருந்த மணிக்கு நீங்கள் டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸும் ஆட் ஆகும். நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டைமில் ஒரு சிங்கிள் பொருளாவோ இல்லை காயின்ஸாக கூட மில்லிகிராம்ஸில் காயின் வாங்குறதுக்கு நமக்கு வந்து 1 கிராம் 2 கிராம் இல்லை 1 சவரன் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஸோ டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறப்பையும் 100 200ன்னு சேவ் பண்ணாதீங்க. மினிமம் 500லேருந்து சேவ் பண்ண பழகிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 3rd டெசிமல் பாயிண்ட் ரவுண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து கூட அதிகமான மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேங்க. வேணும் அப்படின்னா மேலே கூட நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஜிகோல்டில் எப்படி நம்ம சேவ் பண்ணால் இன்னும் அதிகமான கிராம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஸோ இன் சென்னை லொக்கேஷன் சிட் ஸ்கீம் சம் ஷாப் வேஸ்டேஜ் சேர்த்து ஜிஎஸ்டி போடுறாங்க. சம் ஷாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அக்குமுலேட்டட் கிராம் தேட் டே மார்க்கெட் ப்ரைஸ் ரேட்டுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. மேம் இதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போயிடுது. எனி கோல்டு ஜுவல்லர்ஸ் சிட் ஸ்கீம் அன்வான்ட் சார்ஜ் இல்லாமல் உள்ள ஷாப் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்போ போத்தீஸ்லலாம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, நான் அக்குமுலேட்டடான கிராம்ஸுக்கு எனக்கு வந்து எந்த வேஸ்டேஜும் போடலை, அதுக்கும் எந்த ஜிஎஸ்டி போடலை. அந்த 10.251 கிராம்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆயிருந்தது 66,000 ருபீஸ்க்கு. அப்போ அந்த 66,000க்கு 3% ஜிஎஸ்டி என்னவோ அதுதான் அவங்க போட்டிருந்தாங்க.
பட் நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கியிருந்தப்ப எனக்கு அக்குமுலேட்டடான வெயிட் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ வருமோ அதுக்குரிய ஜிஎஸ்டி 3% போட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் கேட்டிருந்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ரூ. 5000 பணம் கட்டுறீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 800 மில்லிகிராம் சேருதுன்னா, அன்னைக்கே நீங்கள் அந்த 800 மில்லிகிராமுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் பணம் கட்டலைல்ல. என்னைக்கு நீங்கள் வந்து வாங்க வரீங்களோ அப்போ தானே கட்டுறீங்க. அப்போ வாங்குற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ஜிஎஸ்டி போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒரு ஒரு விதமாக தான் வச்சுருக்காங்க. பட் எனக்கு நான் இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப கீழே வந்து கமெண்ட் பண்ணதில் பார்க்குறப்ப எனக்கு வந்து என்எஸ்கே ஷாப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரவே இல்லை. சிட் ஸ்கீமில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஜிஎஸ்டி வந்து நமக்கு அக்குமுலேட்டடான அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தோமோ அதுக்கு தான் போட்டிருந்தாங்க. போத்தீஸ்லேயும் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு போத்தீஸில் வந்து பில்லிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சிட் ஸ்கீமுக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்ரீகுமரன் வந்து வேறு பிரான்ச்சில் ஹோசூர் பிரான்ச்லலாம் வந்து இன்னும் பெனிஃபிஷியலாக போட்டிருந்ததா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கடையுமே வந்து அந்தந்த ஊருக்கு தகுந்தாப்புலே மாறுபடுது. ஸோ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சிட் ஸ்கீம் போட போகிறீங்கன்னா இதுக்கு பில்லிங் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தான் கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஜிஆர்டிலேயும் பில்லிங் வந்து அக்குமுலேட்டடான அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கல்யாண்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு சார் வந்து டைப் பண்ணியிருந்தார். கல்யாணில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இங்கெல்லாம் வந்து பில்லிங் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள பிரான்ச்சில் எப்படி அவங்க பில் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களால் வந்து மந்த்லி வந்து சாலிடாக என்னால் 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் வந்து டிஜிகோல்டை வந்து எடுக்கிறத விட நீங்கள் வந்து டைரெக்டாக சிட் ஸ்கீம் போடுறது தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா அதில் வேஸ்டேஜ் பெனிஃபிட் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஜிகோல்டில் வந்து என்னால் வந்து அப்பப்போக்கி சேர்க்க முடியும் அப்படின்னா அவங்க மட்டும் டிஜிகோல்டில் சேருங்க. இல்லை மந்த்லி என்னால் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டான சிட் ஸ்கீமில் போய் போடுறதே வந்து பெஸ்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஹாய் சிஸ்டர், நீங்கள் எல்லா கடையிலையும் கம்பேர் பண்ணுங்கள். பட் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் செங்கல்பட்டு என்எஸ்கே இஸ் பெஸ்ட். சிம்பிளாக கால்குலேஷன் இருக்கும், நிறைய சாய்ஸ் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நகை இருக்கும், எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் வெயிட்டுக்கு ரீசனபிள் வேஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் இங்கே கூட சிட்டு போட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் யூ கேன் ரெக்கமெண்ட் யுவர் சப்ஸ்கிரைபர் டு புட் சிட் தேர், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். அதாவது இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்எஸ்கேல சிட்டு போட்டு நான் பெனிஃபிஷியல் ஆகிருக்கேங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன் இந்த ஷாப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன கடைகளில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, இங்கே நிறையா பெனிஃபிட் இருக்கா, அப்படி தாங்க நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக இந்த கடையில் தான் நீங்கள் போய் போடுங்க, நான் யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி என்னோடய ஒப்பீனியனை நான் நிறையா இடத்துல ஷேர் பண்ணுறேன். என்னோடய வியூவர்ஸும் வந்து அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜிஆர்டி தான் பெஸ்ட்டு, ஏன்னா அங்கே தான் நகை சீட்டு போட்டு எடுப்பேன், என்ன ஸ்கீம் மாறினாலும் நான் அங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது ஒரு லக்கியஸ்ட் ஷாப்பாக இருக்குது. அங்கே நகை சீட்டு போட்டு எடுக்கிறப்ப என்னால் நிறையா கிராம் சேருது, எனக்கு அடுத்தடுத்து நகை சேருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்ட்டும் வந்து நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ நான் என்எஸ்கேல சிட்டு போட்டிருந்தப்ப ஜிஎஸ்டி கூட கிடையாது அப்படிங்கிற ஸ்கீமில் தான் போட்டிருந்தேன். பட் இப்போ அவங்க வந்து ஜிஎஸ்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அங்கே உள்ள அந்த சேல்ஸ் கேர்ளோ சேல்ஸ் பர்சனோ வந்து நம்மகிட்ட வந்து இங்கே ஒரு சிட்டு போடலாம்ல மேம், ஒரு 2000 ரூபாய்க்காவது போடலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு அவங்கள பார்க்குறப்ப ஒரு மாதிரி தோணும். ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கேயும் சிட் ஸ்கீம் வந்து முடிஞ்சதில்ல, அப்போ அடுத்து சேர்றப்ப இங்கே சேர்ந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் டனிஷ்கிலலாம் நான் போட்டேங்க. ஸோ டனிஷ்கில் வந்து ஒரு கூப்பன் கிடச்சிருந்தது. ஸோ அதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஒரு கம்மல் வாங்க போனப்போ தான் அங்கே டனிஷ்கில் சிட்டு போட்டேன். ஸோ நம்ம வந்து சரி ஒரு இடத்துல சிட்டு போட்டோம்ல, அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து வேறு கடை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி தாங்க நான் வந்து சிட்டு போடுறது. போத்தீஸில் கூட லாஸ்ட் டைம் வந்து அங்கே வீடியோ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ எனக்கு அங்கே பர்சனலாக ஒரு சில பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் அங்கே சிட்டு போட ஆரம்பிச்சிருந்தேன் நான். ஸோ ஏன் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஷாப்பில் போட மாட்டீங்க அப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் நிறைய கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனால தான் நான் நிறையா ட்ராபேக்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கவும் முடியுது. ஸோ அதே மாதிரி நான் எந்த ஷாப்பையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது.
நீங்கள் எப்பயுமே சிட்டு போடணும்னு நினச்சா அந்த கடைக்கு போய் பாருங்கள், கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், நம்பகமான கடையான்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஹாய் மேம், எனக்கு ஒரு டவுட்டு. ஒரே ஷாப்பில் போட்டு ஒரே டைமில் எடுக்கிறது பெஸ்ட்டா, இல்லை வேறு வேறு ஷாப்பில் சிட்டு போட்டு எடுக்கிறது பெஸ்ட்டா மேம்? சொல்லுங்கள். நீங்கள் எல்லா ஷாப்லேயும் போட்டு ஜுவல்லரி வாங்குறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா மேம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பொருள் வந்து சிட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து சிட்டு போடுறப்போ போட்டுருவாங்க. பட் என்ன பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த முடிஞ்சக்கப்புறம் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கோ அதுக்கு போய் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இல்லையா, ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, ஓகே நம்ம இப்போ எதுவுமே வேணாம், நம்ம பெரிய பொருளாக வாங்கிக்கலாம்னு சொல்லி காயினாக வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் காயினாக வாங்குறதுக்கு சிட்டு போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நானும் இந்த மாதிரி ஐடியா இல்லாமல் நிறையா சிட்டு ஸ்கீம் போட்டிருக்கேங்க. பட் இப்போ கரண்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வேணும், இன்ன பொருள் வேணும், அப்போ அதுக்கு எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் வந்து போட்டுகிட்டே வரேன். ஸோ என்கிட்ட வந்து நிறையா இயர்ரிங்ஸ் தான் வந்து நான் வந்து இப்போ கலெக்ஷன் வந்து எனக்கு என் பொண்ணுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இயர்ரிங்ஸ் வந்து அடிக்கடி மாற்றுவோம். அதனால் இயர்ரிங்ஸ் தான் வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து நிறையா இயர்ரிங்ஸ் தான் வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய பொருளாக ஹாரம், நெக்லஸ்ஸு அந்த மாதிரி உள்ளது அப்படிலாம் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக சிட்டு போட்டு நான் எதுவும் எடுக்கலை. பட் வந்து ஓல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து பெரிய பொருளாக நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு சிட்டு போட ஆரம்பிங்க. இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 2.5 சவரனில் ஒரு நெக்லஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நான் 10,000 ருபீஸ்க்கு சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன். இன்னொரு கடையில் ஒரு 5,000 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். பட் அந்த 5,000 ருபீஸ்க்கு நான் வந்து போட்ட சிட்டு கடையில் வந்து காயினாக எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் தர்றாங்க. ஸோ அந்த ஷாப்பில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரிங்ஸு, அதாவது மோதிரம் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 அல்லது 2 மோதிரம் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2.5 சவரன் சேர்க்குறதுக்கு நான் வந்து மாதம் 10,000 தான் போட்டு வரேன். பட் 10,000 வந்து என்னால் 2.5 சவரன் சேர்க்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்ஸை வச்சு நான் வந்து இந்த மாதிரி மில்லிகிராம் காயின்ஸாக வந்து சேர்த்துக்கிட்டு வர்றேன். என்னால் சிட்டு மூலமாக ஒரு 14 கிராம்ஸ் சேர்க்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிராம்ஸ் வந்து இந்த மாதிரி எவ்வளோ காயின் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேங்க. ஸோ இது போக நான் வந்து கோல்டு பீஸு, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பீஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 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 ஷேருங்கிறது வந்து 70 ருபீஸ் வருங்க அதில். ஸோ அதில் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு 150 ருபீஸ் இருக்குன்னா அதில் போய் 2 கோல்டு பீஸ் வாங்கிடுவேன், 2 யூனிட் வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரியும் நான் வந்து சேர்த்து வச்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக வந்து நான் சேர்த்து வச்சுட்டு வரேன் அதுலேயும். ஸோ கண்டிப்பாக கோல்டு பீஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறேங்க நான். ஏன்னா எனக்கே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சக்கப்புறம் போடணுங்கிறக்காக தான் அதை பற்றி நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னதில்லை. அதே மாதிரி ஜிபேலேயும் நான் வாங்குவேன். ஆனால் அதுக்கு நிறையா பேர் வந்து சொன்னீங்க, இதெல்லாம் நம்பி நீங்கள் போட முடியுமா, போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு ஜிபே இப்போ வரைக்கும் ஜிபேயில் கோல்டு லாக்கரில் நான் கோல்டு வாங்கினது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணப்போ கூட ஆன் த ஸ்பாட்டில் கடையில் வச்சு அப்படியே நான் அந்த ஜிபேயில் இருந்த கிராம்ஸை வந்து விற்றுட்டு அடுத்த செகண்டே காசு கையில் வந்துடுச்சு. அப்படியே கொடுத்து ஒரு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ ஜிபே மூலமாக தங்கம் வாங்குறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வேணும் அப்படின்னா நான் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதை விட பெனிஃபிஷியல் கோல்டு பீஸில் வாங்குறது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோ வந்து கேட்டிருந்தாங்க, டிஏஆர் சிட் ஸ்கீம் கோயம்புத்தூரில் இருக்குது, அது பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் சக்தி ஸ்கீமில் ஜாயின் பண்ணினா பெனிஃபிட்டாக இல்லையா, கொஞ்சம் கம்பேர் பண்ணியும் சொல்லுங்கள். நாங்கள் இருப்பது தென்காசி, அவ்வளோ தூரம் சிட்டு போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ தென்காசிலேருந்து கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் கிட்டையாவது வருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் வந்து அவங்க ட்ராவல் சார்ஜாகவே வந்து ஒரு 5,000 ருபீஸ் கிட்ட எக்ஸ்பென்ஸ் ஆக தான் செய்யும். அதாவது இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்கு சொல்கிறேன். இதுலேயும் ஒரு 2 பேராக போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா நம்ம அங்கே போய் வாங்கிட்டு காலையில் போகிறோம் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே பஸ் சார்ஜ் இருக்குது, ட்ராவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே தான். இது வந்து எப்போ ஓகே அப்படின்னா, ஒரு 5 சவரன்
ஒரு 7 சவரன் இல்லை ஒரு 10 சவரன் வாங்க போகிறோம், மொத்தமாக வாங்க போகிறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் அவங்கக்கிட்ட நான் இதை தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து மோர் தேன் ஒரு 50 கிராம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இது ஓகே தான் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை என்னால் அவ்வளோலாம் சேர்க்க முடியாது, என்னால் வந்து மந்த்லி வந்து ஒரு 5000 சிட்டு போட்டு என்னால் ஒரு சவரன் தான் சேர்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சவரன் வாங்குறதுக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் அங்கே ஒரு ரிலேஷன் வீடு இருக்குது, நாங்கள் வந்து அடிக்கடி போவோம் அப்படின்னா ஓகேங்க, நான் வந்து அது வந்து தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் பர்டிகுலராக அந்த கடைக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் சேவ் ஆகிறது வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா அதை விட உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் தென்காசியை சுற்றியே நீங்கள் ஒரு சில கடைகளில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அங்கே வந்து அன்னை ஜுவல்லர்ஸ் இருக்குது, திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா போத்தீஸ் இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய நகை கடைகள் இருக்குது, தங்கமயில் இருக்குது, பீமா, இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் சிட்டு போட்டு எடுக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 50% சேதாரமே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 3500 வந்து ஜிஎஸ்டிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க சிட் ஸ்கீமில். ஆனால் இதையே நீங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து அதை விட அதிகமாக தாங்க ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் ஒரு 5 பவுன் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு 10 சவரன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தூரமான கடைகளை வந்து ப்ரெஃபர் பண்ணுங்கள். இல்லையா பக்கத்துலேயே நீங்கள் சிட் ஸ்கீம் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ தங்கமயிலெலாம் 75% வரையும் சேதாரம் கம்மி, அப்போ 25% சேதாரம் கொடுக்க போகிறீங்க. ஆனால் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை விட நிறையா தான் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் சிட்டு போடுறது வந்து எங்கே அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. நானுமே இப்போ சென்னையில் இருக்கேங்க. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி திருவள்ளூரில் உள்ள ஜெய்குரு ஜுவல்லர்ஸில் போய் கூட நகை எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து செங்கல்பட்டு ட்ராவல் பண்ணி போய் என்எஸ்கே கடையில் கூட நகை எடுத்திருக்கேன் நான். இதெல்லாம் எப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 6 சவரன்லேருந்து ஒரு 7 சவரன், ஒரு ஹாரம், ஒரு நெக்லஸ்ஸு, இதெல்லாம் வந்து பழசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் நான். அப்போ வந்து நான் போயிருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு நிறையா செய்கூலி சேதாரம் மிச்சமாகும். என்னோடய ட்ராவல் எக்ஸ்பென்ஸை விட அது வந்து எனக்கு நிறையா சேவிங்ஸை கொடுத்துருந்தது. ஸோ செங்கல்பட்டு என்எஸ்கேலாம் நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் டவுனுக்கு போகிற வழி தான். ஸோ அங்கே பர்டிகுலராக அங்கே போகிறப்ப வந்து நான் ஊருக்கு போகிறப்ப அப்படியே கடையை விசிட் பண்ணிவிட்டு போவேன். ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 4 கிராம்ஸு இல்லை ஒரு 5 கிராம்ஸில் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ அதுக்காக நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் எடுத்தேன்னா எனக்கு டீசல் சார்ஜு, அதுக்கப்புறமா டோல்கேட்டு இதெல்லாம் கொடுக்குறத கம்பேர் பண்ணி தான் நான் பார்ப்பேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையிலே அங்கே வந்து இதை விட சேதாரம் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பக்கத்தில் உள்ள கடையில் வந்து ஒரு 4 கிராம்ஸுக்கு ஒரு கூட ஒரு 4% 5% சேதாரம் கொடுத்து வாங்குறப்ப வர்ற சார்ஜ் வந்து எனக்கு வந்து இந்த டீசல் சார்ஜு, இந்த டோல்கேட் சார்ஜெல்லாம் கம்பேர் பண்ணும் போதில் எனக்கு பாதி தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேதாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட் இல்லைனாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ராவல் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சமான நகை வந்து அந்த கடையில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணலாங்க. நம்பகமான கடை அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சூஸ் பண்ணி அங்கேயே பெனிஃபிஷியல் எடுத்துக்கலாம் பக்கத்தில் உள்ள கடைகளில். ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப வந்து ரொம்ப தூரம் போய் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே பக்கத்தில் உள்ள ஷாப்பாக இந்தாக்குங்க உங்கள்கிட்ட வாங்கினது தான், இந்த இருக்குது பில்லு, எனக்கு இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அழகன் முருகன் சேனலில் வந்து நிறையா ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்டு வரேங்க. ஏன்னா இப்போ வெக்கேஷனுக்காக நிறையா பிளேசஸ் வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை அதுக்கும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.